சென்னை தாம்பரம் அடுத்த நெடுங்குன்றம் அருகே அதிமுக கவுன்சிலர் நடத்தி வரும் உணவகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. குடிக்க கூடாது என தடுத்ததால் ஏற்பட்ட ஆத்திரம் நாட்டு வெடிகுண்டு வீசும் அளவுக்கு சென்றது எப்படி? சென்னை தாம்பரத்தை அடுத்த புது பெருங்களத்தூர் நெடுங்குன்றம் பகுதியில் உணவகம் வைத்து நடத்தி வருபவர் முத்துப்பாண்டி. 64 வயதான இவர் அதிமுக 12வது வார்டு கவுன்சிலராக பதவி வகித்து வருகிறார். இவரது மனைவி 54 வயதான மேரி. இவர்கள் வழக்கம் போல அதிகாலை எழுந்து கடையில் உணவு தயார் செய்து கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் யாரும் எதிர்பாராத நேரத்தில் உணவகத்திற்குள் அடுத்தடுத்து 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். முதலில் வீசிய நாட்டு வெடிகுண்டு வெடிக்கவில்லை. ஆனால் இரண்டாவதாக வீசிய நாட்டு வெடிகுண்டு பலத்த சத்தத்துடன் வெடித்ததில் கடை முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. அப்போது கடையில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்த மேரிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. அவர் அச்சத்தில் அலறி கூச்சலிடவே மேரியின் மகனான அழகு பாண்டி வீட்டிற்குள் இருந்து கடைக்குள் ஓடி வந்தார். புகை மண்டலத்திற்கு நடுவே மூச்சுவிட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த தாயை மீட்டு வெளியே அழைத்து வந்தார். சில நிமிடங்களில் அப்பகுதியையே உலுக்கி எடுத்துவிட்ட இந்த சம்பவம் குறித்து ஓட்டேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வெடிக்காமல் இருந்த நாட்டு வெடிகுண்டை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் நாட்டு வெடிகுண்டு வீசிச் சென்றது நெடுங்குன்றம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் என தெரிய வந்தது. அவரை பிடிப்பதற்காக அன்பழகன் வீட்டிற்கு போலீசார் சென்றபோது அவர் தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். வீட்டின் மதில் ஏறி குதித்ததில் அன்பழகனுக்கு கைமுறிவு ஏற்பட்டு வலியால் அலறி உள்ளார். அவரை பத்திரமாக மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மாவுக்கட்டு போட்டு பின் ஓட்டேரி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரிடம் நடத்திய விசாரணையில் நாட்டு வெடிகுண்டு வீசியதற்கான காரணம் தெரிய வந்தது. சில வாரங்களுக்கு முன் அன்பழகனும் அவரது நண்பர்களும் முத்துப்பாண்டியின் உணவகம் அருகே மது குடித்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த முத்துப்பாண்டி அவர்களை அந்த இடத்தில் மது அருந்தக்கூடாது என தடுத்து அங்கிருந்து விரட்டிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தாம்பரத்தை அடுத்த தர்காஸ் பகுதியில் சென்று வெடிமருந்துகளை வாங்கி வந்து நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்துள்ளனர். பின்னர் சம்பவத்தன்று உணவகத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்த நெடுங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ஜீவா மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.